அதிமுக எத்தகைய வஞ்சகத்தை செஞ்சிருக்கு தெரியுமா? அதிமுக எத்தகைய துரோகத்தை செஞ்சிருக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை அதிமுக இந்த சமுதாயத்திற்கு இழைத்திருக்கின்றது. இந்த சமுதாயம் இன்னும் மானங்கட்டு இனங்கட்டு புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த சமுதாயத்தினுடைய இன ஒற்றுமை, இன உணர்வு என்பது மங்கி போகும். பல பேர் சொல்றான், எடப்பாடி தானே இடஒதுக்கீடு கொடுத்தாரு, என்ன வெங்காயத்தை கொடுத்தாரு, 21 இடஒதுக்கீடு கொடுத்தாரு, சரி, திருப்பி அந்த இடஒதுக்கீடு என்பது தடுத்து நிறுத்தப்படுகிறது, உச்ச நீதிமன்றத்தாலே தடை விதிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக எந்த ஒரு இடத்திலேயாவது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலையோ அல்லது இதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலையோ பேசியிருக்காருன்னா பேசுறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு தடவை வெளிநடப்பு செஞ்சிருப்பாரா? கிடையாது. ஏன் அதிமுக சார்பா ஒரு முறையாவது உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ ஒரு அப்பீல் போட்டிருப்பாரா? கிடையாது. அதையும் தாண்டி தரவுகள் திரட்டப்படவில்லை, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதற்கு பின்பாக மத்திய அரசின் ஒப்புதலோடு கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் பேசுகின்ற வேளையில் அதிமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது பேசியிருப்பாங்க? ஆனா கிடையாது. காரணம், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், முக ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாம் நம்ம இனத்தினுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வக்கனையான 4 வார்த்தையை பேசுவாங்க விட்டு இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு குறித்தோ இந்த இனத்திற்கான முன்னேற்றம் குறித்தோ அவர்கள் பேச மாட்டார்கள் என்பதை எம இனமான வன்னிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.